ஐயாவுடைய அவதார தினாவை முன்னிட்டு ஐயாவுக்கு என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த தமிழ்நாட்டிலே, தமிழ்நாடு கேரளாவை எடுத்துக்கொண்டால், மாமனிதன் இந்த மண்ணிலே பிறந்து இறைவராக இன்றைய தினம் காட்சி அளிக்கக்கூடிய காட்சி தமிழ்நாட்டிலே கன்னியாகுமரி மாவட்டம் சாமிதோப்பில் மட்டும்தான் இருக்கிறது. சாமிதோப்பு என்ற ஒரு ஊராட்சி, அந்த ஊராட்சியில இருக்கக்கூடிய மண் ஆன்மீக மண்ணாக இருக்கிறது என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. வரக்கூடியவர் அத்தனை பேரும் நோய்வாய்ப்பட்டவர்கள், படிப்புக்கு வந்தவர்கள், வேலைவாய்ப்பு வந்தவர்கள், ஏன் அரசியல்வாதிகளிலே பெருந்தலைவர்கள், இந்த நாட்டை ஆளக்கூடிய பாரத பிரதமர் கூட அந்த மண்ணை மிதித்து பாரத பிரதமர் ஆக்கிறார்கள். முதலமைச்சர் அந்த மண்ணை மிதித்து முதலமைச்சர் ஆக்கிறார்கள். அப்படி என்றால் அந்த மண் எவ்வளவு பெரிய சக்தி வாய்ந்த மண். ஐயா என்றால் பெண்களுக்காக, பெண் உரிமைக்காக குரல் கொடுத்தவர். சிறை சென்றால் அவருடைய வரலாறு நாம் எடுத்துக்கொண்டால் இந்த நாட்டுக்கு, இந்த நாட்டு மக்களுக்கு என்ன நடக்கும், என்ன நடந்தது என்பதை வழக்கமாக அவர்கள் அந்த ஐயாவுடைய ஏடுகள் இருக்கிறது. ஆக ஐரத்திரத்தை படித்தால் நாட்டிலே என்னென்ன நடக்கப் போகிறது என்பது, நாட்டில் என்னென்ன நடந்தது என்பது, பெண்களுக்காக பெண்கள் உரிமையை எப்படி காத்தார் என்பது, எப்படியெல்லாம் அவர் தன்னுடைய வாழ்க்கையை ஆரம்பித்து இந்த நாட்டுக்கு அர்ப்பணித்தார். இன்று இறைவனாக இருக்கிறார். இறை வழியிலே வந்ததுதான் ஐயா. அவர் வரும்பொழுது இறை வழியிலே இந்த மண்ணிலே வந்தார். ஆக சாமிதோப்பு என்ற ஒரு கிராமம் இந்தியாவிலே இன்று பார்க்கக்கூடிய கிராமமாக அமைந்துவிட்டது. இந்தியாவுடைய கடைசி இருக்கக்கூடிய காஷ்மீரிலிருந்து சாமிதோப்பை வேண்டினால் அவர் எந்த அறைக்கு செல்வார் என்பது நாட்டு மக்களுக்கு நன்றாக தெரியும். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக நமது அம்மா அவர்கள் 2 மாவட்டங்களுக்கு, திருநெல்வேலி, தூத்துக்குடி மாவட்டத்திற்கு பொது விடுமுறை அளித்தார்கள். அந்த அளவிற்கு ஐயாவின் மீது நம்பிக்கை உண்டு. ஆகவேதான் நாம் ஐயாவை வணங்கும் பொழுது, ஐயா நான் செய்த தவறுகளெல்லாம் மன்னித்து விடுங்கள். இது ஐயாவினுடைய குரல். ஐயாவினுடைய குரலிலே ஐயாவினுடைய காதுக்கு செல்லும் பொழுது நான் செய்த அத்தனை தவறுகளும் மன்னிப்பதாக அர்த்தம். அந்த வழியில்தான் ஐயாவை தொடர்பு, ஐயா நான் தெரிந்தும் தெரியாமல் செய்த தவறுகளெல்லாம் மன்னித்து விடுங்கள். இதுதான் இறைசக்தி. ஐயா ஒரு இறைவன். அந்த ஐயாவுடைய இறை வழிபாடு யாருக்கு கிடைக்கும் என்றால், அவரை ஐயா அவர்களை நோக்கி செல்ல வேண்டும் என்றால் அவர் நமக்கு வரம் கொடுக்க வேண்டும். நீ இந்த பூமிக்கு வா என்று சொல்ல வேண்டும். கன்னியாகுமரி மாவட்டத்திலே இந்த மாதிரி ஒரு சாமிதோப்பு என்ற ஒரு கிராமம் கிடைத்தது எங்களுக்கெல்லாம் பெருமை. அதில் ஐயா அவர்கள் இங்கே தோன்றியது எங்களுக்கு பெருமை. ஐயா இறைவனாக எங்களுக்கு காட்சி அளிப்பது மிக பெருமை. இறைவன் என்ற ஐயாவை நான் வணங்குகிறேன், நன்றி சொல்லுகிறேன். என்றென்றும் ஐயாவினுடைய வழியிலே இந்த மாவட்டம், இந்த மாவட்ட மக்களுக்கு நல்ல ஆட்சியும் அருளும் பாதுகாப்பும் சுகாதாரமும் கொடுக்க வேண்டும் என்று வேண்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.